guys, வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்றாங்க அப்படினா நம்ம கதிர் அண்ட் ராஜி தான். ரெண்டும் சின்ன பிள்ளைங்க இல்லையா? சோ இந்த அசைன்மென்ட் முடிச்சிட்டியா? காலேஜ் அசைன்மென்ட் முடிச்சிட்டியா? இல்ல நான் உனக்கு எழுதி தரட்டுமா அப்படின்ற மாதிரி காலேஜ் அசைன்மென்ட் பத்தி பேசுறாங்க. அடுத்ததா நம்ம கதிர் கேக்குறாரு, உன்னோட கோச்சிங் கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. சோ இவங்களும் அது எங்க இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரி படிக்கணும் ஆசைப்படுறான். வெளியே கோச்சிங் கிளாஸ்லாம் விசாரிச்சதுக்கு வந்து ரொம்ப ரேட் ஆகுதான். உங்களுக்கு தான் ஃப்ரீயா சொல்லி தராங்க இல்லையா? என் ஃப்ரெண்டையும் நான் ரெஃபர் பண்ணட்டுமா அப்படின் போது நம்ம ராஜி ஆல்ரெடி போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போய் இன்னொரு சமாளிஃபிகேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல அது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் பாய்ஸுக்கு கிடையாது அப்படின் போது நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா, என் ஃப்ரெண்டுக்கு கிடையாது, என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவளும் பொண்ணு தானே, நீ அவளை கூட்டிட்டு போயிடலாம், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு வரலாம்ல அப்படின் போது அடுத்தது இப்படி எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறானே அப்படின்ட்டு இவங்க ஒன்று இல்ல அது வந்து ஒரு பேட்சுக்கு 10 பேர் தான் எடுப்பாங்க, ஆல்ரெடி நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், அதனால புதுசா எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அப்படின் போது சரி எதுக்கும் நீ விசாரிச்சு பாரு, வேற ஏதாவது புது பேட்ச்ல ஏதாவது எடுப்பாங்களா நீ விசாரிச்சு பாரு அப்படின்னு நம்ம கதிர் கேட்கிறாரு. ஸோ ராஜி உண்மையை சொல்லிடலாமா அப்படின்றதுக்காக லைட்டாக தூண்டில் போட்டு பார்க்குறாங்க. நம்ம கதிர்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் கதிர் நான் உங்ககிட்ட ஏதாவது பொய் சொன்னேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்? ஸோ கதிர் சொல்கிறார் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் எதுக்கு ஒன்று ஏதாவது பண்ணணும், இப்போ நானும் நீயுமே ஒரு ரூம்மேட் மாதிரி தான் இருக்கிறோம், நீ என்கிட்ட பொய் சொன்னாலோ இல்லை உண்மை சொன்னாலோ அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, இது நம்ம ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம், நீயும் அப்படி தானே என் கூட இருக்கிற, அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட பொய் சொல்கிறன்றதுக்காகலாம் நான் வருத்தப்படுறதோ கோவப்படுறதோ எதுவுமே நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அதாவது அவர் நான் கோவப்படுவேன்னு சொன்னா கூட ராஜி இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ராஜி மனசு அப்படியே சுக்கா உடஞ்சிருச்சு. அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குள்ளே புலம்புறாங்க, மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க. நான் தான் வந்து அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான், பஸ்ஸுக்கு காசு கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், கூட்டிகிட்டு போய் காலேஜ் விடுறான் இப்படின்னு நினச்சி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் அவன் மேலே நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு, பட் அவனுக்கு எதுவுமே இல்லை, இதெல்லாம் உனக்கு தேவையா ராஜி, இந்த ஃபீலிங்ஸ்லாம் விட்டு ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவங்களே திட்டிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மயிலோட அம்மா, மயிலுக்கு வேலை என்ன அலாரம் அடித்த மாதிரி இங்கே என்ன நடந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும், அதுவும் நைட்டு 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சரவணன் வந்துட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக சாரீ வாங்கி கொடுத்தாரு இல்லையா, சாரீ வாங்கி கொடுத்தாரு, எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு பிடிச்ச கலர்லேயே கொடுத்தாரு, ரொம்ப நல்லவராக இருக்காருமா, நான் நினச்சதை விட எனக்கு நான் ஆசைப்பட்டதை விட எனக்கு ஒரு சூப்பரான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறத சரவணன் கேட்குறாரு. ஆனால் அங்கே பார்த்தோம் பாக்யம் தூங்கிட்டாங்க. பாக்யத்துக்கு சரவணனை பற்றி நல்லதெல்லாம் சொன்னால் காது கேட்காது, எல்லா கெட்டது மட்டும் தான் அந்த அம்மாவுக்கு கேட்கும். ஸோ இப்படி நல்லதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா தூங்கிருச்சு. ஸோ சரவணன் நீங்கள் முழிச்சிட்டு யார்கிட்ட அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்போது ஆமாங்க ஏன் நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்போது சரவணன் சொல்கிறாரு இல்லை நீ பேசினது நானும் பாதி தான் கேட்டேன், நான் கிடைச்சது நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ கிடைச்சதா நானும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் சொல்றாரு வா தூங்க போகலாம் அப்படின்போது மயில் இருந்துட்டு ஏமாம்மா தூங்கணும் வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம் இல்லை மாமா இந்த இடத்துல இருந்து அப்படின்னு. ஆமா கிளம்பிடுவோம், ஏன் மறுபடியும் உனக்கு ட்ரிப் வரணும்னா சொல்லு, நம்ம மறுபடியும் வரலாம் இந்த மாதிரி ஹாப்பியா அப்படின்றாரு. சரி அடுத்த தடவை நான் இந்த மாதிரி புக் பண்ணும்போது பார்த்து பண்றேன், நீ பண்ணதே வேணும்னு பண்ணேன், பட் இருந்தாலும் அவங்க நான் பார்த்து பண்றேன் மாமா அப்படின்னு பாவம் போல பேசிட்டு ஏமாமா நான் உங்ககிட்ட ஏதாவது பொய் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி அதே கேள்வி ராஜி கேட்ட அதே கேள்வி இங்கே இவங்களும் கேட்குறாங்க. பட் நம்ம சரணன் இருந்துட்டு பொய்யா என் தங்கமயில் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டான் போது இல்லை மாமா நான் ஏதாவது பொய் சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே பாரு தங்கமயில் பொய் இப்போ நீ தெரியாமல் பண்ணுறனா அது ஓகே, ஆனால் தெரிஞ்சே என்கிட்ட நீ பொய் சொன்னால் எனக்கு அது பிடிக்காது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பொய் சொல்கிறவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா பொய்ன்றது உண்மையை மறைக்கிறது நம்பிக்கை துரோகம், ஸோ இது வந்து ஒரு துரோகமாக தான் நான் பார்ப்பேனே தவிர எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நீ அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்பில்ல, ஏன் நீ என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சரவணன் கேட்டது இங்கே அவங்க அப்படியே அள்ளுட்டுருச்சு. ஐயோ இல்லை மாமா நாளா இது பொய் சொல்லலை மாமா அப்படின்னு. சரி வா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தூங்க போயிட்டாரு. பட் இங்கே மயில் நைட்டு ஃபுல்லா அதை நினைச்சு பயமா இருக்கு, ஐயோ ரோகன்ற அளவுக்கு பேசினாரே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கவே இல்லை. அடுத்த சீன்ல இங்க சக்திவேல் முத்துவேல் ஃபேமிலி காமிக்கிறாங்க. ஸோ இங்க மாறி வந்து எல்லாருக்கும் காலையிலே காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க நம்மளோட வடிவுக்கும் கொடுக்கும்போது வடிவு நான் குடிக்க மாட்டேன், ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார் இல்லையா நீங்க வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, நான் குடிக்க மாட்டேன்னு பட்னியா இருக்கிறாங்க. ஸோ மாறி திட்டுறாங்க, அக்கா நைட்டும் நீங்க சாப்பிடல, இப்பவும் ஒரு காஃபி கூட குடிக்காம இருக்கிறீங்க, ஏன் அப்படி இருக்கிறீங்க, மாமா சொன்னதான் சாப்பிடுவீங்களா, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு திட்டுறாங்க. அங்க இருந்து நம்ம சக்திவேல் அம்மாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு இதையாவது குடிமா ஏமா இப்படி இருக்கிற, அவனுக்கு ஏன் தான் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல, முதல்ல தங்கச்சி வேண்டானாங்க பொண்ணு வேண்டானானுங்க இப்போ பொண்டாட்டியும் வேணான்றானுங்க, இவனுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மாறி ரொம்ப தைரியமா சரி நானே போய் மாமாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்துவேல் கிட்ட வந்து சொல்றாங்க, மாமா அக்கா ஒண்ணுமே காலையிலையும் சாப்பிடல நைட்டும் சாப்பிடல, அக்காவுக்கு வேற பிபி இருக்கு, ஏதாவது சாப்பிட சொல்லுங்க மாமா, நீங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க அப்படின் போது அவ உண்மையை சொல்லணும், உண்மையை சொன்னா அவ விருந்தே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா பட்னி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல அவ உண்மையை தான்
கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. அண்ட் சக்திவேல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இந்த அளவுக்கு அண்ணி மறைக்கிறாங்க, இதை விட்டுறாதீங்கன்னா இப்படியே இருங்க அப்படின்ற அளவுக்கு இந்த ஆள் வந்து எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காரு சக்திவேல். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட சரவணன் அண்ட் மயில் தான். அதுங்க தான் ஃபுல் டைம் பைத்தியமாச்சு, எப்போதும் ஃபோட்டோ எடுக்கிறதா வேலை. ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் அழகாக இருக்கன்ற கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க எப்போதும் போல் ஃபோட்டோ, அதுவும் ஃபோட்டோனா பயங்கர ஒரு இன்டிமசியான ஃபோட்டோஸ். லைக் இவங்க மடியில் அவங்க படுக்கிறது, அவங்க மடியில் இவங்க படுக்கிறது, தோளில் சாயிறது, இடுப்பில் கை வைக்கிறது, தோளில் கை வைக்கிறதுன்னு பயங்கரமாக அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு மயில் எப்போதும் போல் நான் இது குரூப்பில் போடுறேன் அப்படின்றாங்க. அதாவது காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுவோம்ல அந்த மாதிரி போடுறேன் அப்படின்றாங்க. பட் நம்ம சரவணன் வந்துட்டு வேண்டாம் நீ மட்டும் தான் பண்ணுற, யாராவது ரிப்ளை பண்ணுறாங்க, எல்லாரும் வேலையாக இருக்காங்க விட்டுருங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை நான் குட் மார்னிங் மெசேஜ் அதுவும் நல்ல ஃபோட்டோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் கேப் விட்டு டீசெண்டான இருக்க ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டு குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. பட் நாளைக்கு ப்ரோமோவும் இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அங்கேருந்து செந்தில் அண்ட் நம்மளோட கதிர் ஃபோன் பண்ணி சரவணனை கேட்குறாங்க, ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் முதல்ல டெலிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ சரவணன் கேட்குறாரு என்னடா குட் மார்னிங் மெசேஜ் தானே போட்டா என்ன இருக்குது அப்படின்னு போது இல்லை நீ பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது நீ பாரு அப்படின்னு நம்ம செந்தில் சொல்கிறாரு. குரூப்பில் மயில் அதை எடுத்து பார்த்துட்டு ஒஷியோ அப்படின்னு சொல்லி பதறாங்க. அதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சிட்டாங்க. அதாவது இவங்க ஃபோட்டோஸ் நிறைய இன்டிமேசியான ஃபோட்டோஸ் அந்த ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தாங்க இல்லையா, அதை தவறுதெல்லாம் குரூப்பில் போட்டுடுறாங்க. அதாவது லைக் 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் குரூப்பில் போட்டுடுறாங்க. அதனால் குடும்பமே அவங்கள காரி துப்ப போகுது. நான் அன்றைக்கே மீனா சொன்னாங்க ஹனிமூனை இப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்கிறது தான் மாமா தப்பு அப்படின்னு மீனா சொன்னாங்களா, அதைத்தான் இன்றைக்கி மயில் செஞ்சுருக்காங்க. ஸோ குடும்பமே இவங்களை காரி துப்பி உனக்கு இதெல்லாம் தேவையா, ஹனிமூன் அனுப்புனா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு திட்ட போகிறாங்க. அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அந்த சம்பவத்துக்காக நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத. அண்ட் இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.